ஆன்மீக நிகழ்வாக அருள் நேரத்தில் நாள்தோறும் உங்களுக்கு இன்பம் பயக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நமக்கு முன்பு ஐயா அவர்களும் திருக்கோவிலினுடைய அபிஷேகங்களையும் பார்த்து வருகின்றீர்கள். நம்மை தொடர்ந்து குருவே சரணம் என்கின்ற நிகழ்வில் நம்முடைய சுவாமிநாதன் சார் இப்படி ஒரு கலவையாக வரக்கூடிய இந்த அருள் நேரத்தில் நாள்தோறும் ஒவ்வொரு கதைகளை சிந்திக்கின்றோம். ஆனந்த ஆரம்பம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது மனம் மயக்கும் ஆழ்வார்கள். மனம் மயக்கும் ஆழ்வார்கள். பொதுவாக சமீபத்தில் இதை நேயர்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, சமஸ்கிருதம் நம்ம படிக்கலையே, ஹிந்தி நம்ம தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் உலகத்தில் சில பேர் மேடைதோறும் கூவி கூவி சொல்லுவாங்க, தமிழை வாசிப்போம், தமிழை நேசிப்போம்னு. ஆனால் அவங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் பிற மொழிகளை படித்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக வந்துடுவாங்க. நாம் தமிழுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல, தாய்மொழியை குற்றமற கற்க வேண்டும். நம்முடைய ஆழ்வார்களுடைய அற்புதமான பாசுரங்களும் நம்முடைய தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தத்தையும் படிக்கின்ற போது தமிழினுடைய மேன்மை உச்சத்தை தொடுகிறது. அதே விஷயங்களை சமஸ்கிருதத்திலையும் வேதத்திலையும் ஹிந்திலையும் உள்ள நல்ல விஷயங்களை நம்ம படித்தா இன்னும் எவ்வளோ உயர்வாக இருக்குங்கிறத சிந்திச்சு பார்க்கணும்ல. நான் ஒரு உண்மையை உடைச்சி சொல்லட்டுமா? நீங்கள் பாசுரங்கள் படிக்கின்ற போது அதில் மயக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், வேலுக்குடியினுடைய பேச்சையோ இல்லது தம்பி துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடைய உபன்யாசத்தையோ அல்லது மருத்துவ படிப்பு படித்து இன்றைக்கு 1000 நாமங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷ்ணு சகசரநாமத்திற்கு நம்மை கரையச் செய்யக்கூடிய டாக்டர் உவே வெங்கடேஷ் அவர்களுடைய பேச்சோ கேட்கும்போது உள்ளம் உருகுவதற்கு என்ன காரணம்? அவங்க அந்த சமஸ்கிருதத்தோட நம்முடைய இந்த பிரபந்த விஷயங்களையும் இணைத்து கரைத்து சேர்த்து சொல்கின்ற போது உள்ளம் உருகுகிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ராமாயணத்தில் ஒரு பாட்டு உண்டு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் எனிகின்ற உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த ராமனை பற்றி சொல்லும்போது தாடகை வதத்தில் கையினுடைய சிறப்பை பார்த்தாராம், அகலியை சாம விமோச்சனம் செய்யும் போது காலினுடைய விஷயத்தை பார்த்தாராம். இதை திருச்சி கல்யாணராமன் பாகவதர் போன்றவர்கள் சொல்லும்போது நமக்கு உச்சி குளிருது. அதையே சமஸ்கிருதத்தில் கேட்கும்போது இன்னும் இன்டெப்த்துக்குள்ளே நம்ம போகலாம்ல. வியத்தல்னா என்ன பொருள்னா மாறி நடந்துருமா. கையுடைய வேலை என்ன? அணைப்பது. காலினுடைய வேலை என்ன? உதைப்பது. உதைக்க வேண்டிய காலால் ராமன் கல்லை பெண்ணாக்கினான், அணைக்க வேண்டிய கையால் அரைக்கி தாடகையை வதம் செய்யான். இதான் வியப்புன்னு பேர். இப்படி விளக்கம் சொல்கிறாங்க. அப்போ கேட்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ, நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு 1000 முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ராமானுஜர் வைணவ பெரியவர் இந்த மண்ணில் திருக்கோஷ்டியூர் கோவிலுக்கு நீங்கள் போங்க, நம்ம காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது, பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு முறையேனும் வைணவ பெருமக்கள் போகணும். அங்கே நடந்து தான் இந்த மண் உய்விப்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்து கேட்டு ராமானுஜர் அந்த மந்திரத்தை சொன்னார், நமோ நாராயணா. அந்த பாடல்களெல்லாம் அங்கே கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அங்கே உள்ள பட்டாச்சாரியார் அந்த வேத மந்திரத்தோடு சொல்கின்ற போது நம்முடைய இதயம் எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே தாமரை மலர்வது போல இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்வேன், குலசேகர ஆழ்வாருடைய பாட்டு, நீங்கள் மதுரகல்வி ஆழ்வாராக இருக்கட்டும், நம்மாழ்வாராக இருக்கட்டும், பூதத்தாழ்வாராக இருக்கட்டும், அவங்களுடைய பாசுரங்களை படிக்கும்போது மனத்தில் ஒரு ரசாயன மாற்றம் வருது இல்லை? எப்படி? படையேடாய் ஆகேனோ, பார்க்குவளை ஆகேனோ, தொட்டுவர்கள் தொட்டரலும், சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடி ஆகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. கெஞ்சி நான் பெருமாள்கிட்ட தவம் இருக்கா. அது வைணவர்களுக்கே உரிய மரபு. கரைத்தல், தேய்த்தல், உருகுதல். அப்படியே மயங்கி போகிறோம்ல இந்த பாட்டை படிக்கும்போது. ஆண்டாள் நாச்சியாரை எடுத்துக்கங்க. நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வேன், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார்னு. ஆண்டாள் நாச்சியாரை எப்படி படிக்கணும்னு கீவாஜா எழுதுகிறாரு. இந்த திங் பிக்குன்னு நம்முடைய எண்ணம் உயர்றதை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்ங்கிறோம், பெரிதினும் பெரிதுகள்ங்கிறோம்ல. இதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது ஆண்டாளாம். என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா?
மனுஷனை தான் பெண்ணு திருமணம் பண்ணிக்கணும்னு நினைப்பா, கடவுளையே ஆட்கொள்ளணும்னு நினைச்சா பாரு. சாதாரண அந்த பூமாலையை எடுத்து கடவுள் கண்ணனுக்கே பாமாலை சூட்டி அந்த பரம்பொருள் பரந்தாமனையே அடையணும்னு சொல்லி ரங்கமன்னாரை அடைந்து இன்றைக்கும் அந்த திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய சிறப்பு இருக்கிறதே, அவள்தானடா ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசின்னு எழுதுறார். அப்போ இதெல்லாம் நான் எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமஞ்சனம் நடக்கின்ற போது இல்லது ஆடி பூரத்தும் போது ஆண்டாள் நாச்சியார் அந்த திருத்தேரில் ஆடி வருகின்ற போது பட்டாச்சாரியார்கள்லாம் நின்று பாசுரம் சொல்கின்ற போது நமக்கு உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம், இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கலாங்கள. அந்த மயக்கக்கூடிய சக்தி ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அவர்களுடைய படைப்பு, அவர்களுடைய வாழ்வியலுக்கு உண்டு. அந்த மனத்தை மயக்கக்கூடிய ஆழ்வார்களில் நாமும் கரைவோம், இணைவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றைய நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்கள் பார்ப்பதற்கு ஜெயா டிவியின் ஆன்மீக யூடியூப் சேனலை பாருங்கள். பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.